Praise the Lord. Today Jesus Army Fellowship Word of God 1 பேதுரு 4 அதிகாரம் 8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று இந்த காலை வேளையில் இயேசப்பா உங்களோட மத்தியில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பு அன்புனாலே இயேசப்பா தான். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொல்லி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட அன்பை விட்டுட்டு நம்ம உலகத்தின் காரியத்தை குறித்தும் உலக பிரகாரமான அன்பை தேடி இந்த நாட்களில் ஓடி தேடி வருகிறோம். ஆனால் ஏசப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது, அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு நினைக்காது. அப்படிப்பட்ட அன்பு தான் நம்முடைய ஏசப்பா. அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் நேசிக்கும் போது உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான பாவங்களும் மூடும். நீங்கள் இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் எனக்காக எப்படிப்பட்ட அன்பு என் மேலே செலுத்துகிறாரே, நான் அவருக்காக என்ன செய்கிறேன், நான் அவர் மேலே அன்பாக இராமல் நான் மற்ற மனிதர்கள் மேலே அன்பாக இருந்துட்டேனே சொல்லி உணர்வடைந்து ஏசப்பா இடத்துல திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.